அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் துளாராசியில் பிறந்த நண்பர்களுக்கு சொத்து யோகம்ங்க. ஆமாங்க, வாழ்க்கையில் உணவு, உடை, இருப்பிடம் இந்த மூன்றும் அத்தியாவசியமான தேவைங்க. அதுலேயும் பார்த்தா இந்த இருப்பிடம் அதுதாங்க சொத்து. இது எல்லாருக்குமே லட்சியமாக இருக்கும். எப்படியாவது சொந்த வீடு கட்டணும் அல்லது வாங்கணும், இது கனவாக இருக்குங்க. அப்படிப்பட்ட அந்த சொந்த வீடு எப்போ அமையும், எப்படி அமையும்? சிலருக்கு பார்த்தோம்னா இந்த சொந்த வீடு அது இருந்தாலுமே அதில் ஏதாவது பிரச்சனை இருக்குங்க. சிலருக்கு ஒரு நிலத்தை வச்சுக்கிட்டு அதை விற்க முடியலை, அதனால் பல பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு இருக்கலாம். சிலருக்கு சொந்த வீடு கட்டி இருந்தாலும் அந்த வீட்டின் மேலே கடன் இருக்கலாம், அல்லது கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள் வழக்குகள் இருக்கலாம்ங்க. இதையெல்லாம் எப்போ தீரும், எப்போ மாறும், இந்த பிரச்சனைகள் எப்போ ஓயும், அதுக்கு உரிய தீர்வு எப்படி கிடைக்கும், இதை பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். துளாராசியில் பிறந்த நண்பர்களுக்காக பார்க்க போகிறோம். பதிவினை முழுமையாக பாருங்கள். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. துளாராசியில் பிறந்த நண்பர்களே, சொர்க்கமே என்றாலும் அது சொந்த ஊரை போல வருமானு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தாங்க வாழ்க்கையில் நாம் எவ்வளவு நஷ்டப்பட்டாலும், ஏன் செத்தா கூடங்க சொந்த வீட்டில் தான் இருக்கணும்னு எல்லாருக்குமே ஆசை இருக்கும். நம்ம ஊரில் நம்ம சொந்த வீட்டில் சொந்த இடத்துல இருந்தால் தான் நமக்கு மதிப்பு மரியாதை மட்டும் இல்லைங்க, நிம்மதி சந்தோஷமும் கிடைக்கும். அதுக்கு தான் சொர்க்கமே என்றாலும் சொந்த வீடாக இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படிப்பட்ட இந்த சொந்த வீடு எப்படி அமையும், எப்போ அமையும், அதில் என்ன மாதிரியான பிரச்சனை தடை வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜோதிட சாஸ்திர ரீதியாக 4ஆம் வீடு தாங்க வீட்டினை குறிப்பது, சொத்தினை குறிப்பது. அப்படி இந்த துளாராசிக்கு 4ஆம் வீடாக அமைகிறது எதுன்னு பார்த்தா அது மகர ராசிங்க. இந்த மகர ராசிக்கு அதிபதி யாருன்னு பார்த்தா சனி பகவான். அவர் உங்கள் ராசியில தான், அதாவது துளாராசியில தான் உச்சம் அடைகிறார். ஆனால் 7ஆம் வீடான மேஷராசியில நீசமடைஞ்சிடுவார். அப்போ துளாராசியில பிறந்தவங்களுக்கு பூர்வீக சொத்து, அது தாய் வழியாக இருந்தாலும் சரி அல்லது தந்தை வழியாக இருந்தாலும் சரி, அதில் நீங்கள் இருந்து அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புன்றது குறைவாகத்தாங்க இருக்கும். அதை ஒன்று ரெண்ட்டுக்கு அல்லது லீஸுக்கு விட்டுட்டு வேறு ஒரு இடத்துல தான் இருப்பீங்க. அது மட்டும் இல்லை, உங்களுடைய சுய சம்பாத்தியத்தில் வரக்கூடிய சொத்து தான் உங்களுக்கு அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. அதுக்கு காரணம் இந்த சனி பகவான் உங்கள் ராசியில் உச்சமடைகிறது தாங்க. அதே போல் கூட்டாக சேர்ந்து ஒரு இடத்த வாங்கினீங்கன்னா, ஒரு சொத்தை வாங்கினீங்கன்னா அது சிறப்பாக இருக்காது. அதாவது உங்க பேர்லையும் இன்னொரு பேர்லையும் சேர்ந்து இருக்கக்கூடிய சொத்து உங்களுக்கு சிறப்பினை தராது. உங்க பேர்ல மட்டும்தாங்க அது இருக்கணும், அதுதான் நல்லது. ரெண்டாவதா பார்த்தோம்னா பிள்ளைகள், அதாவது குழந்தைகள் பிறந்த பிறகுதான் வீடு அமையக்கூடிய வாய்ப்பு, யோகம் அப்படின்றது இருக்கு. சரிங்களா? சரி, வீட்டில் யாருக்காவது அல்லது உங்களுக்கு இந்த சுக்கிர திசை சுக்கிர புத்தி, சனி திசை சனி புத்தி நடக்கும்போது தாங்க வீடு மனை கிடைக்கக்கூடிய யோக வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சொத்துக்கள் உருவாக சொந்த வீடு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்க. இதில் முக்கியமாக பார்த்தோம்னா இந்த செவ்வாய் திசை செவ்வாய் புத்தி நடக்கும்போது, புதன் திசை புதன் புத்தி நடக்கும்போது வீடு மனை இந்த விஷயங்களில் பிரச்சனைகள் வரும். அதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. சரிங்க, இப்போ சொத்தில் பிரச்சனை இருக்குது, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன செய்யலாம்? அது தீருவதற்கு காமாட்சி அன்னையினுடைய வழிபாடு, கால பைரவர் வழிபாடு செய்யணுங்க. அதுவும் பௌர்ணமி தினங்களில் செய்யணும். சொந்த வீட்டில் கடன் பிரச்சனை இருந்துச்சுன்னா அது எப்போ தீரும்னு கேட்டிங்கன்னா, வெள்ளிக்கிழமை முருகனை வழிபாடு செய்யுங்க. அதன் மூலமாக கடன் பிரச்சனை தீரும். சொந்த வீட்டில் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, அங்காளி பங்காளி அல்லது உங்களுடைய சகோதர சகோதரிகள் மூலமாக பிரச்சனை வருங்க. அது துளாராசியில் பிறந்தவங்களுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. காரணம் இந்த 7ஆம் வீடான மேஷராசியில் தான் இந்த சனி பகவான் நீசமடைகிறாரு. அது செவ்வாய் பகவானுக்கு உரிய வீடு. அதனால உங்களுடைய பூர்வீக சொத்தாக இருந்தாலும் சரி, அது சகோதர சகோதரி அனுபவிப்பதற்கு தான் அதிகமாக வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? அப்படி அதில் பிரச்சனைகள் ஏற்பட்டால் சுமூகமாக பேசி தீர்த்துக்கோங்க, அதுதான் நல்லது. கோர்ட்டு கேஸுக்கு போனால் அது இழுத்துக்கிட்டே போகுங்க, சுமூகமாக முடியாது. இப்படி இந்த விஷயத்தை கையாள்வது தாங்க உங்களுக்கு நல்லது. சரிங்க,
குறிப்பிட்டு காமாட்சி மற்றும் இந்த கால பைரவர் இந்த தெய்வங்களுக்கு கரும்பு சாறு அபிஷேகம் செய்கிறதுனால வீட்டு பிரச்சனைகள் தீரும், கடன் பிரச்சனைகள் தீருங்க. அதுக்கு நீங்கள் முருகனுடைய வழிபாடு செய்யலாம். முருகனுக்கு செந்தாமரை மலர் சாற்றி வழிபாடு செய்யணும். சஷ்டி திதி அல்லது 6 செவ்வாய்க்கிழமை இந்த வழிபாடு செய்யுங்க. கடன் பிரச்சனை குறையும், மறையும். மேலும் சொந்த வீடு அல்லது வாடகை வீடு எதுவாக இருந்தாலும் சரி, வீடுங்கிறது நல்லபடியாக இருக்கணும். வாஸ்து கோளாறு இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு பிரச்சனைகளை தருங்க. அப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சா துளாராசியில் பிறந்த நீங்கள் வீட்டில் பூஜை அறையில் வெள்ளி விளக்கு அல்லது வெள்ளி காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு இதில் ஏதாவது ஒன்று வச்சு வழிபாடு செய்யலாம். குங்குமச்சிமிழ் கூட வச்சுக்கிடலாம்ங்க. உடல் ரீதியாக வெள்ளி மோதிரம் போட்டுக்கிறது ரொம்பவே நல்லது. அதே போல் வீட்டில் இந்த கரும்புடன் இருக்கக்கூடிய காமாட்சி அல்லது ராஜராஜேஸ்வரி படத்தினை வைத்து வழிபாடு செய்யுங்க. அது வீட்டு விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீக்கி உங்களுக்கு நல்லது தருங்க. நல்லது நண்பர்களே, இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள், உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள். நன்றி.